ஹலோ ஹலோ. என்னடி கால் பண்ணிட்டு பேசாம அமைதியா இருக்க? என்னாச்சு? உன்னை தானே கேட்குறேன், ஏன் ஆஃபீஸ் வரல நீ? நானும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாடி, சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. பைத்தியமாடா நீ? இப்போ டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்னடா ஆச்சு? ராஜு உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரு நீ தானடி சொன்ன, அப்புறம் ஏன் டிவோர்ஸு? இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை கஷ்டப்படுத்த வேணான்னு எப்பவோ அப்ளை பண்ணது. அவரோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற இந்த நேரத்துல அவர் கைக்கு வந்துருச்சு. என்னடி சொல்ற? சரி, இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? அவர் நான் சொல்ற எதையுமே கேட்கவே இல்லையே. மச்சான் சத்தியமாக நான் முடியலடா. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக இப்படி பேசாமல் இருக்க போறியா? அவ்வளோதான், இனிமே பேசி என்ன ஆக போகுது? என்னடி அசலாம பேசுற? ராஜத்துல இருந்தாலும் கோபப்பட தான் செய்வேன். உலகமே நீ தான் நினைச்சிட்டு கொண்டு போய் டிவோர்ஸ் வேணும்னு சொன்னா பாவண்டி, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. தப்பு உன் மேலதான். போய் பேசு, பேசினா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ராஜுவை மட்டும் மிஸ் பண்ணிடாத. அந்த வழியை உன்னால் லைஃப் லாங் தாங்கவே முடியாது. மிஸ் பண்ணிட்டுமே 2 பேர் லைஃப் லாங் ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறீங்களா என்ன? ப்ளீஸ் டி, போய் பேசு. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாரு. வைக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஹலோ சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே, நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் வந்துட்டேன். செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்.